ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எங்கே பார்த்தாலும் எலெக்ஷன் நேரம் பார்த்தீங்களா, சில பேர் கலெக்ஷனுக்குன்னே அலைவாங்க. எப்படி ஏதாவது கட்சி தலைவர் பேரை சொல்லி அவங்க பேரில் வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நான் அவர் ஆள் இவர் ஆள். சாதாரண மனுஷன் கூட எவர் பேரையா சொல்லி அதில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், அதில் ஆட்சி வேறு எவ்வளோ பண்ணோம்னா அது பெரிய கேவலமாக போகும். இந்த கண்மலை தண்ணி, இந்த அனுதின கண்மலை தண்ணி கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யார் பேரையும் சொல்லி உனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு ஒரு பெயரில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பெயர்? வாசியுங்கள். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க. அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும், என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூப காட்டுகிறதற்கும், அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும், அவர் நாமத்திலே ஆசீர்வாதம், அவருடைய கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதம். அப்புறம் ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தில் இருக்கு. இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிறது. என்னது? ஆசீர்வாதம். யார் பேரையே சொல்லிட்டு நம்ம திரிக்கிறத பிரச்சனை. வீட்டில் எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், எங்கள் அத்தை அல்லது எங்கள் தம்பி, அவர் வேறு யாரார், கர்த்தருடைய நாமத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. அதுதான் நிரந்தரம். மற்ற ஆசீர்வாதம்லாம் வரும், போயிடும். பிறகு எந்த நாமம், எந்த பேர், நாமம்னா பெயர், எந்த பேர் நமக்கு ஆசீர்வாதமாக அமைஞ்சது அதே பேர் தான் நம்ம பேரை கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், அந்த நாமம் எப்போதுமே நம்மளை உயர்த்துமே தவிர ஒருபோதும் அந்த நாமம், இயேசு என்கிற நாமம் நம்ம கைவிடாது. இயேசுவே சொன்னார் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படிங்க, பிறகு தருவேன் அப்படிங்க. எதை கேட்டாலும் காட்டுது. அப்போ இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்டு பழகணும். அவர் நாமத்தில் தான் அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்குது. 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு தருவார். பாருங்க, அவர் நாமத்தில் கேட்டால் அவர் தந்துடுவார். நம்மலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினது கணக்கில் அடங்க, ஞாபகத்தில் கிடையாது. அவ்வளவு நன்மையை தந்துக்கிட்டே இருக்க. பிறகு எதுக்கு போட்டு அழிவீங்க? பிறகு ஏன் போட்டு உரி பண்ணிகிட்டு இருக்கேன்? நமக்கு அது திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வீடு கட்ட முடியுமா, வேலை, இப்படியே போட்டு ஆண்டவர் நாமத்தில் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். விடாமல் கேட்கணும். கிடைக்கும் வரைக்கும் கேட்கணும். கேட்டேன் கிடைக்கல, கிடைக்கும் வரை கேட்டால் கண்டிப்பாக வாக்கு கொடுத்து அவர் இல்லையா. இந்த அப்போஸ்தலர் ஆண்டவர் பிடிக்கப்பட்ட போது ஓடுனவங்க. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லாக பாருங்கள், அவர் நாமத்தில் அவ்வளவு அற்புதங்களை செய்வார். ஸோ பிறவி முட்டவனை பாருங்கள், எழுந்து நடக்க செய்து. இது எங்கள் திறமெல்லாம் கிடையாது. நீங்கள் யாரை அடிச்சிங்களோ அவருடைய நாமத்தில் வேறு என்ன வேணும்? நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல புலம்பாமல் அவர் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை தீர்மானித்து கொண்டு அவர்கிட்ட, இயேசுநாட்டை கேளுங்க. வருகிற ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. காட் பிளஸ் யூ.